வேதம் அழகாய் சொல்லுகிறது, வலுவாதபடி நம்மை காக்கவும் அந்த தேவனுடைய பிரசன்னத்திலே மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட மாசற்றவர்களாய் உங்களை நிறுத்தவும். உன்னை அப்படியே கொஞ்சம் இன்றைக்கு கர்த்தர் கழுவ ஒப்பு கொடுக்கணும். உன்னை கரை திரை அற்றவனாய் மாத்தினாதான் பிரசன்ஸுக்குள்ள வரலாம். ஹல்லேலூயா. கரையோட தேவ பிரசன்னத்துக்கு வர முடியாது, இச்சையோட தேவ பிரசன்னத்துக்குள்ள வர முடியாது. பலத்தை இச்சித்தான் தேவனுடைய பிரசன்னத்துக்கு தூரமானா. ஆசைகளோடு தேவனுடைய பிரசன்னத்துக்கு வர முடியாது. ஹல்லேலூயா. அந்தரங்க பாவத்தோடு தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாது. விபச்சாரத்தோடு தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாது. களவோடு உணர முடியாது. பொய்யோடு உணர முடியாது. ஏமாற்ற மனுஷன் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாது. அநியாய வழியிலே பணம் சம்பாதிக்கிறவன் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாது. சபையில் ஒரு வாழ்க்கை, வெளியில் ஒரு வாழ்க்கை வாழ்றவன் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாது. எரிச்சல் உள்ளவன் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாது. பொறாமை கொண்டவன் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாது. யார் பிரசன்னத்தை உணர முடியும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் இந்த காலை நேரத்தில் மகிமையுள்ள சன்னிதானத்தில் என்னை நிறுத்துங்க என்று கரை திரை அற்றவனாய் தன்னை கழுவ ஒப்பு கொடுக்கிறவன் தேவனுடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே கர்த்தர் உங்களை நிறுத்துவாராம். தேவனுடைய பிரசன்னத்தில் கொண்டே நம்மளை நிறுத்துறது யாரு? God. Hallelujah. வேத அழகாய் சொல்லுது, வலுவாதபடி நம்மை காக்கவும் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே கர்த்தர் நம்மை நிறுத்தவும். ஹல்லேலூயா. அவரால் முடியும் பிரதர் உங்களை கொண்டே மறுபடியும் பிரசன்னத்தில் நிறுத்துறதுக்கு. எத்தனை பேர் சொல்றீங்க, ஒரு நாள் நான் நல்ல ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தேன், ஆனா இன்றைக்கு பிரசன்னத்துக்கு தூரமா இருக்கிற ஆண்டவரே. ஒரு நாள் உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் நிறைந்து வாழ்ந்து செபித்தோம், வார்த்தை கேட்டோம், பிரசன்னத்துக்கு தூரமா இருக்கிறோம்ப்பா, எங்களை கொண்டு வந்து நிறுத்துங்க, மறுபடியும் எங்களை மறுபடியும் கொண்டு வந்து ஏற்படுத்துங்க ஆண்டவரே. பிசாசுக்கு இடம் கொடுத்ததை மன்னிங்க, பிசாசுன்ற சத்தம் கேட்டதை மன்னிங்க, இச்சித்ததை மன்னிங்க. உங்க பிரசன்னத்துக்கு நாங்கள் வருகிறோம்.